பிரான்சிஸ் அசிசியர், அன்பின் ஜோதியே, உயிர்கள் எல்லாம் உன் பெயரை அலறி பாடுமே. மதிப்புக்குரிய ஆயர் அவர்களே, பிரதர் லியோ, பிரதர் ரவி மற்றும் இங்கு இருக்கின்ற அப்போஸ்தலிக் இல்ல உறுப்பினர்கள், டியர் சிஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடையே இந்த நேரத்திலே பிரசனமாக இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட 2006 நான் இங்கு வந்து செல்கின்றேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஃபாதர் அலெக்சிஸ் மன் அவர் சொல்லிட்டார். குருக்கள் கண்ணீர்களை இணைக்கின்ற ஒரு பாலமாக சகோதரர் லியோ அவர்கள் இருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் சரி, ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும். யாராவது கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றாங்கன்னா நேரம் இங்கதான் வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க. இல்லைன்னா சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் அப்படி எல்லாம் போறவங்களா இருக்கிறாங்க. மற்றபடி சிம்பிளா பிரான்சிஸ் அசிசியாருடைய ஆன்மீகத்திலே எளிமையாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இங்கே வருவார்கள். நானும் பலமுறை வந்து சென்றிருக்கின்றேன். பல பேரை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர்களுக்கெல்லாம் தற்போது வழிகாட்டியாக இருந்து பிரதர் லியோ நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலே இயற்கையை நாம் கொண்டாடுகிறோம். அசிசியாரோடு சேர்ந்து இயற்கையை கொண்டாடுகிறோம். ஸ்கூல்ல ஹெச்சமா இருக்கிறேன். இந்த நாட்கள்ல அவங்க குழந்தை வச்சுன்னா தெரியும், எல்லாரும் ஒரு மரம் நடணும் இருக்கிறீங்களா? எல்லாரும் ஒரு மரம் நடணும். அது பக்கத்துல தாய்மார் இருக்க வேண்டும். இருந்து போட்டோ அனுப்பினா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறான். நான் எய்டட் ஸ்கூல்ல இருக்கேன், கம்பல்சரி எல்லாரும் நட வேண்டும். மெட்ரிகுலேஷனால கொஞ்சம் கேப் எடுத்திருப்பாங்க. எதற்கென்றால் இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும், இயற்கையோடு ஏந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் அசிசியாருடைய கட்டளையாக இருக்கிறது. அதை அவர் வாழ்ந்து காட்டினார். இன்று இயற்கையெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இயற்கையான சூழ்நிலையிலே இரண்டாவது ஆன்மீகம் மட்டுமல்ல, எல்லா நிலையிலும் சொல்லலாம். நான் என்னுடைய ஸ்டடீஸ், நான் வந்து பிஹெச்டி சித்தர்கள்ல பண்ணும் பொழுது வந்து உட்காந்துருவேன். நான் அப்படியே பேசிட்டே இருப்போம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட போகும். எவ்வளவு நேரம் போனே தெரியாது. அப்புறம் திடீர்னு புதிய சிந்தனைகள்லாம் வரும் அசிசியாரோட பாணியிலே. எனவே அந்த இயற்கையை நேசிக்கின்ற பாணியிலே நானும் சகோதரரை நேசிக்கின்றேன். அவர் வழியாக எண்ணற்ற பல அற்புதங்கள் இன்றும் நடந்தே வருகின்றன என்பதற்கு நீங்கள் எல்லாம் சாட்சி. இறைவன் இந்த அப்போஸ்தலிக் இல்லத்தோடு இருந்து அவர்களை வழிநடத்தி வருகிறார். இன்னும் நீண்ட ஆயுளோடு அவர்களுடைய சேவை மனப்பான்மை வளர வேண்டும். அசிசியாருடைய அன்பும் அருளும் ஆற்றலும் வழித்துணையும் இவர்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்காக ஜெபிப்போம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். புனித பிரான்சிஸ் அசிசியர், அன்பின் ஜோதியே, உயிர்கள் எல்லாம் உன் பெயரை அலறி பாடுமே.